இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சோ நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி. ரியல் லைஃப்ல என்னால பாக்ஸிங் பார்க்க முடியலன்னா ரியல் லைஃப்ல எப்படி பார்க்க முடியும்னு கேப்பா. நீங்க இங்க என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா இல்ல அருந்ததியை பத்தி பேச வந்திருக்கீங்களா? நீங்க ரொம்ப நேரமா அருந்ததின்னு அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கவனமும் வேற எங்கேயோ தான் இருக்கு. எதுக்கு அப்படிலாம்? உங்களுக்கு என்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேச இன்ட்ரெஸ்டே இல்லனா என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? என்ன கிண்டல் பண்றதுக்காகவா? பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா ஏன் இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? இதனாலதான் உங்க வைஃப் உங்களை விட்டுட்டு போயிட்டா. ஒரு நிமிஷம், எதுக்கு நீங்க இவர்கிட்ட இந்த மாதிரி பேசுறீங்க? இவர் எதுவும் சொல்லலங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் கிடையாது. இவரோட வைஃபை ஏன் விட்டாருங்கிறதுலாம் இவரோட பர்சனலான விஷயம். சோ நீங்க தேவையில்லாம நடுவுல பேசாதீங்க. முதல்ல எங்களுக்கு நடுவுல பேச நீங்க யாரு? இல்ல நீங்களே ஒண்ணு சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை பத்தி பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குன்னா உங்க எக்ஸ் வைஃப் கிட்ட இங்க இருந்து முதல்ல போக சொல்லுங்க. இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடலாம். இவங்க நமக்கு நடுவுல வரணும்னு அவசியமே இல்ல. நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட லாஸ்டா ரிக்வெஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் நீங்க இவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த வாட்டி நான் உன்னை பார்த்தனா உன்னை நான் அடிச்சிருவேன் பாத்துக்கோ. ஹே யூ, how dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட ஆரவ திட்டுவ? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன விடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இவரை எதுக்காக நீங்க வெட்டீங்கன்னு சொல்லுங்க. ஐம் சாரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடா பேசிட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டீங்கல்ல, அப்ப கூட ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் யோசிக்கிறீங்க. இவ்ளோ அக்கறையை காட்டுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணுன்னா சண்டை போடுறீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சீங்க? பிரிஞ்சிருந்தாலும் இப்பவும் மனசளவுல ஒன்னாதான் இருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் இதுதான். இப்போ இங்க நடந்தது. இவங்களோட போன்ல உங்களோட போட்டோவை தான் வச்சிருக்காங்க. அண்ணி, இவ்வளவு நேரத்துல லக்ஷ்மி ஆரவும் பேசியிருப்பாங்கல்ல, ஆனா மேட்ச் மேக்கருக்கே இன்னும் பதில் சொல்லவே இல்ல. ரிலாக்ஸ் கரிஷ்மா. ஆரவும் ரிஷியும் இந்த காலத்து பசங்க. இவ்ளோ சீக்கிரம் விஷயம் ஃபைனல் ஆகி பதில் கிடைக்கணும்னு கேரண்டி இல்ல. கேரண்டி இல்லையா? அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா, லக்ஷ்மியோட கல்யாணம் சீக்கிரமா முடிவாகணும். அப்பதான் அவ ரொம்ப தூரம் போவா. ராசி இல்லாதவ. என்னோட ஆசையும் அதுதான் கரிஷ்மா. அதனால்தான் அவசர அவசரமா மாப்பிள்ள பாக்குறேன். இல்லைன்னா அந்த லக்ஷ்மிக்காக நான் எதையும் பண்றதுக்கு யோசிக்க மாட்டேன். என்ன பண்றது, ரிஷிக்காக தான் இதை செய்யறேன். எப்படியாவது லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு போகணும். நாம எல்லாரும் பழையபடி நிம்மதியா வாழணும். ஹலோ எவரிவன், நான் உங்க எல்லார்கிட்டயும் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்க ரெண்டு பேரும் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த நியூஸ் ஒரு சிலருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும், இன்னும் சில பேருக்கு இது குட் நியூஸா கூட இருக்கலாம். சோ இந்த நியூஸ் என்னன்னா, அது என்னன்னா, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. I mean to say, நாங்க ரெண்டு பேரும் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம். லக்ஷ்மி இருந்திருந்தா என் கூட வந்திருப்பா. ஆனா இன்னைக்கு அவ இங்க இல்லையே, அதனாலதான் தனியா பாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா திடீர்னு என் மனசுல கடவுள் என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறாருன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்க பாட்டி? எனக்கு என்னமோ லக்ஷ்மியோட வாழ்க்கையில இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு தோணுது. அதாவது லக்ஷ்மி அன்னைக்கு கல்யாணம் முடிவாயிடுமா? அது எனக்கு தெரியல. ஆனா லக்ஷ்மியோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. கடவுள் அதைத்தான் சொல்ல நினைக்கிறார் போல இருக்கு. இப்படி ஏதாவது எனக்கு தோணுச்சுன்னா அதுல தப்பே இருக்காது.
இன்னைக்கு லக்ஷ்மிக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ரிஷி, நீங்களே எக்ஸ் ஹஸ்பண்டா இருந்தும் உங்களோட எக்ஸ் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதனால ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்பவே ஆழமா இருக்கு. எப்படி நாங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ, அவசரப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டோமோ, மேபி ஒருவேளை உங்க விஷயத்திலயும் அப்படியே நடந்திருக்கலாம்ல. இது ஒரு ஃப்ரெண்ட்லி காமன் தான், எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். ஐ ஃபீல் அது உங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இவ்வளோ ஆழமான ரிலேஷனை டெவலப் பண்றது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஆனஸ்ட்லி ஐ ஃபீல் அது நீங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல் ஆகணும். அது மட்டும் இல்ல, இவ்வளோ நல்ல உறவு இப்பெல்லாம் கிடைக்குதா? அண்ட் யூ டு நோ த மாடர்ன் டைம்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க? ஆன் a friendly note, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆமா அரவ், எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது எனக்கு தோணுச்சு, அதான் நான் யோசிக்காம சொல்லிட்டேன். ஐம் சாரி. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி எங்க ரெண்டு பேருக்கும் என்ன தோணுச்சுன்னா, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு என்ன தப்பு பண்ணமோ அதே தப்பதான் நீங்களும் பண்றீங்களோன்னு தோணுச்சு. அதனாலதான் இப்படி சொன்னோம். சரி, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. இன்ஃபேக்ட் 1 மாசத்துல எங்களுக்கு கல்யாணம். அண்ட் டோன்ட் வரி, உங்களையும் நாங்க கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். எங்க சந்தோஷத்துல நீங்களும் கலந்துக்கணும் இல்லையா? லக்ஷ்மி நிஜமாவே வைரம் தான். யாரால இவ்வளவு நல்லவங்களா இருக்க முடியும்? ஐ மீன், எப்பவும் மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறா. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நம்ம சொந்தமா இல்லையான்னு கூட பாக்குறது இல்ல. அதனாலதான் உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் விஷ் அவளை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கிற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அவளுக்கு கிடைக்கணும். அண்ட் ஒரு நிமிஷம் கூட அவ கஷ்டப்படக்கூடாது. லக்ஷ்மியோட கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது.